ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி தான் போட முடிஞ்சிச்சு. போன வாரமே சொல்லியிருந்தேன், ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன், அடுத்த வாரம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடை வந்து ஓப்பனிங் தாங்க. என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலரிங் ஷாப் தான் வச்சுருக்கேன். ரொம்ப வருஷ கனவு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைவேறி இருக்குது. ரொம்ப நாள் ஆசை இது. நான் வந்து ஒரு 5 வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன்னு வைங்களேன். புதுக்கோட்டையில் இருக்கும்போதே நான் கடை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய ஆசை கனவு எல்லாமே. ஆனால் நிறைவேறல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து என்னால் கடை ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் திருச்சி வந்ததுக்கப்புறம் தம்பி காலேஜ் போயிட்டுருக்கான். சரி, முடித்ததுக்கப்புறம் நாங்கள் புதுக்கோட்டை தானே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுவரை என்ன பண்ணுறது, 4 வருஷம் நம்ம வந்து இங்கே இருக்கோம், வீட்லேயுமே ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம். அங்கேயுமே என்னால் வந்து தைக்கக்கூடிய சுதந்திரம் இல்லை இங்கே. அதனால் வந்து சரி, கடையை பிடிச்சிட்டு நம்ம வந்து கடையிலே நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை சும்மா பார்த்தோம். எனக்கு கிடச்சிச்சு. என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள். நான் நினச்சது எதுவுமே நடக்காது, நடந்ததும் இல்லை. எப்பயாவது ஒரு தடவை நான் நினச்சது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு வந்து ரொம்ப வருஷம் எடுத்துக்கும், நாள் கூட கிடையாது, ரொம்ப வருஷம் எடுத்துக்கும். அப்படி ஒன்று ஆசைப்பட்டதில் தான் இது டைலரிங் ஷாப் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ நிறைவேறிடுச்சு. அதுக்கு நேரமும் கூடி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். இந்த கஷ்டத்துலேயும் சில மக்கள்லாம் வந்து நம்மளை பற்றி தெரியாமல் கிண்டல் கேலி நிறைய அவமானங்கள் நிறைய பட்டிருக்கேன். இவங்களுக்கு முன்னாடி எதையாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான ஸ்டார்ட் இது தான். இன்னும் நான் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து ஒரு தொடக்கம் தான். இது நிறைய நான் பண்ணணும். என்னை வந்து கிண்டல் கேலியும் பண்ணாங்களா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். ஆனால் என்ன மாதிரி யாரும் வாழ்ந்துருக்கவே முடியாது. எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல், சொந்தங்கள் இல்லாமல், யாருமே ஒரு 10 ரூபா வச்சுருந்தா இதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் நிறையா கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு வேணால் நிறையா இருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நான் வந்து சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு சரிதான் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். நிறைய சகிப்புத்தன்மை இருக்குது எனக்கு. நிறையா கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது கேலி கிண்டல் நக்கல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த கேலி கிண்டல் பண்ணுறவர்களுக்கு வந்து அது மட்டும்தாங்க தெரியும். தன் கையை ஊனி கர்ணம் பாயிறது யாருக்குமே தெரியாது. யாருக்கிட்டையாவது பறித்து சாப்பிடணும் அப்படின்னு தான் நினப்பாங்க அந்த கேலி கிண்டல் பண்ணுறவங்க. நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தோம்னாலே நம்ம நல்லாயிருப்போம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு வாழ்த்து சொல்ல மனசு இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.